ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எங்கள் வீடு. எங்கள் வீட்டு வெளியே இப்போ வந்து எங்கள் வீட்டை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீட்டு வெளியில் காலையில் எழுந்துச்சி கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணேன். அதனால் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் வெளியில் இருக்க கதவு. கதவுக்குள்ளே ஆனால் ஓட்டை இருக்கும். ஓட்டை வெளியே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த சின்ன பசங்களாம் விளையாடும்போது வெளியில் வந்து மணலாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இங்கே ஃபுல்லாக மணல் ஏரியா தான். மணலாக இருக்கிறதுனால மணலுக்குள்ளே வந்து அடைச்சி போட்டுருந்தா கதவை அடைச்சி போட்டுருப்போம், உள்ளே தள்ளி போட்டுருவாங்க. இவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. பாப்பா தூங்கிட்டு இருக்கா. இதுதான் எங்கள் பூஜை அறை. சாமி கும்பிட்ற ஏரியா இதுதான். இங்கே தான் வச்சு நான் சாமி கும்பிடுவேன். இந்த பலகாயுமே என் வீட்டுக்கார் ரெடி பண்ணது தான். எதுவுமே இங்கே ரெடியாக இல்லை. செல்ஃபு கூட இங்கே இல்லை சொல்லப்போனால். அந்த சாமி கும்பிட்றதுக்கு வந்து வீட்டுக்கார் தான் ரெடி பண்ணாங்க. இந்த கம்பி மாதிரி வாங்கிட்டு வந்து ஆணி போட்டு அடித்து சாமி கும்பிட்டோம். இது வந்து பாப்பா தூங்குகிற ஏரியா. இங்கே தான் தூங்குவாங்க பாப்பா. இங்கே உள்ளே போட்டால் தூங்க மாட்டேன். அவங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தான் பாப்பாவை ஆட்டி முடிச்சு பாப்பா தூங்கவும் அவங்க போய் தூங்கிட்டு இருக்காங்க. போகணும். அப்போ வந்து அவர் மீட் பண்ணார் அந்த டிவிக்காரர். அதாவது எங்கள் கேபிள் டிவி, எங்கள் ஊரில் கேபிள் டிவி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அவரை பார்க்கவும் டிவி இருக்கானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இருக்குது, அவர் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ரெடி பண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லவும் டிவியை ரெடி பண்ணி சந்தோஷமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன எல்ஜி ஏதோ மதர் போர்டை எடுத்தா வேறு ஏதோ கொஞ்சம் போட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா உள்ளதை எடுத்துகிட்டு கொடுக்கணும், கஷ்டமாக இருக்குங்க. இது வந்து எங்கள் துணி செல்ஃபு. இது வந்து கபோர்டு எதுவும் இல்லை, எங்களுக்கு வீடவும் இல்லைல. அதனால் பேக்கே வச்சு நாளைக்கு முடிச்சு அதுக்குள்ளே வச்சிடுறது. வந்து துணியில் மட்டுமே எடுக்கணும். இது வந்து செகண்ட் வாங்கலாம் மிஷின் எப்படி சொல்லுங்க, ஃபுல்லாக தைக்க தெரியாது. சும்மா கிழிஞ்சது வச்சது நைட்டு தைப்பேன், கைலி தைக்க தெரியும். சும்மா தைக்கிறத மற்றபடி தைக்க எனக்கு தெரியாது. இது வந்து சாமான் இருக்கிறது இது மட்டுமே. கபோர்டு செல்ஃபுன்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபு மட்டுமே இருக்குது. இங்கே இருக்குது. வந்து அந்த 6 மாதத்தில் இருக்க கீழே இருக்குது. இது வந்து கட்டில் வந்து நம்ம பாப்பா பிறந்துட்டு தான் வாங்கினோம். அந்த ஃபேன் வந்து ஓசியில் வந்த ஃபேனை நாங்கள் வந்து ரிப்பேர் ஆகிட்டோம். குறைஞ்சி வச்சு தெரிஞ்சு உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஏன் கட்டில் வாங்கினோம்னா மேலேருந்து பாம்பு இருந்துச்சு. இப்போ பாப்பா பிறந்துட்டுமே இருந்துச்சு. பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த காதுக்குள்ளே போகும். ஒரு ரோஸ் கலரில் லைட் ரோஸ் கலரில் இருப்பாங்க காது. ஒரு 3-4 தடவை வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் பயமாகிடுச்சு. அதுவும் காதுக்குள்ளே போகும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பிரச்சனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். இதுதான் எங்களுக்கு கிச்சன். ஆனால் இங்கே வந்து நான் சமைக்கிறது ரொம்ப ரேரு. இதில் தான் காய்கறிலாம் கொட்டி வச்சுக்கிறேன். குப்பையாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக திட்டுவிய குப்பையாக இருக்குங்க. ஏன்னா அப்படி குப்பையாக தான் இருக்குது. இது பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் வேலைகள் என்னால் சமாளிக்க முடியலை. கொஞ்சம் எல்லாம் என்னால் பார்க்க முடியும். பார்த்து வச்சுருக்காங்க. ரொம்பவும் குப்பையாக நான் வச்சுக்கிற மாட்டேன். ஓரளவுக்கு பார்த்து வச்சுருக்கேன். இந்த இதுவுமே அவங்க ரெடி பண்ணது. இந்த ஒரு கம்பி, அதே மாதிரி கம்பி, பெரிய கம்பி வாங்கி வந்து மாட்டி வச்சு அது மேலே எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டேன். சீரகம், சோம்பு, கடுகு எல்லாத்தையுமே அதில் தான் வச்சுக்கிறேன். அப்போ இதுலேருந்து எல்லாமே சீட்டு போட்டது தான். இது உள்ள கப்பே சுத்த நேரம் நிற்க முடியாது. சரியான கிணறு பண்ணணும். வேர்த்து ஊற்றிடும். அந்த சாக்கில் வந்து இது இருக்குது, பாத்திரம் நிறையா பாத்திரம். 2 பேருக்கு தகுந்த பாத்திரமே இல்லை சொல்லப்போனால். அவ்வளோ பாத்திரம் கிடக்கு. அந்த அண்டாவுமே ஓசி அண்டா நம்ம இதுக்கு வடசாப்புக்கு வாங்கின அண்டா தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். அதை கொண்டே கொடுக்கணும். இன்னும் கொடுக்க முடியாமல் வெயிட்டாக இருக்கும், தூக்கிட்டு போக முடியல. அதே இப்படி கிடக்கு. சிலிண்டர் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ இந்த சிலிண்டர் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னா பாப்பா பிறந்துட்டு வாங்கினாங்க. இப்போ வந்து நம்ம இந்த வாழையில் என்ன இருக்குன்னா இது இருக்குது, வத்தல் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்னா வத்தல், அந்த வத்தல் இருக்குது. என்ன வத்தல்னா இந்த பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய், வெண்டிக்காய், சுண்டைக்காய் வத்தல், எல்லா வத்தலுமே இருக்குது. எல்லா மிளகா வத்தல், இடிக்காத வத்தலே இல்லை. எல்லாத்தையுமே நறுக்கி போட்டு இது வெண்டிக்காய் வத்தலாம் எல்லாத்தையுமே காவை வைக்க வேக
விதமாக இருக்கும். சிக்கன் ஒன்று இருக்கும், அதுதான் கருவாடு. இது வந்து ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்ததுக்காக நமக்கு வந்து இனாமா கொடுத்தாங்க. ஓசி கருவாடு நல்லா நிறையவே கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. நம்ம வீடியோவில் கூட போட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. என்னென்னா நகரக்கருவாடு, காரா, அப்புறம் இன்னொன்று பண்ணா கருவாடு. எனக்கு பண்ணா கருவாடு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மேலாப்பில் இருக்கிறது அதுதான். நகரக்கருவானா நல்லா பெரிய பெரிய கருவாடு. நம்ம கருவாடு வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு யாருக்காவது கருவாடு வேணும்னா சொல்லுங்கள், வாங்குவோம், வாங்கி கொடுப்போம். அப்புறம் வந்து வெளியில் போகிறோம். கிச்சன் டூர் சுற்றி பார்க்கலாம். கிச்சன் சுற்றி பார்க்குறதா. இது வந்து பலகா. இது என்ன பலகானா, எனக்காக எங்கள் வீட்டுக்காரு பாத்திரம் கவுத்துற ஸ்டாண்ட். இதுதான் எங்கள் வீட்டில். ஆனால் நான் இதை வந்து கவுத்த மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்கலை. மழை விழுந்துச்சு சொல்லுங்கள், தெரியும், மழை பெஞ்சு தடம் கூட உங்களுக்கு தெரியும். அப்படியே பாத்திரம் பூரா ரொம்ப நாலு பேரும் கோழி வந்து அநியாயத்துக்கு அங்கேயே வந்து நிற்கும், நின்று வந்துடும். அதனால் இப்போ நான் போய் இந்த கிணத்து மேலே கவுத்து போட்டுறேன். எனக்கு என்னமோ இது கவுத்துறது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ விளக்கணமாக அப்படியே டக்குன்னு வச்சு அவ்வளோ காய போட்டுருவேன், கவுத்து விட்டுருவேன், காய போட்டுருவேன். கவுத்து விட்டுட்டேன்னா இப்போ கொஞ்சம் எனக்கு என்னமோ நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. பாத்திரங்கள் எனக்குள்ளே அப்படியே இருக்குது, மண்ணெண்ணும் இல்லாமல் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளோட ஏரியா, நமக்கு பிடிச்ச ஏரியா. நம்ம அடுப்பு எப்படி இருக்கு நம்ம ஏரியா. இதுதான் சொல்லப்போனால் என்னோட சமையல் ஏரியா. மற்றபடி அது இல்லை, அந்த கிச்சன் இல்லை, அந்த இது இல்லை, அந்த ரூம் இல்லை. அதனால் நம்ம சமைக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப தோப்பு மாதிரி. ஆனால் வீடு இருக்குது அந்த பக்கம், முன்னாடி இருக்குது அந்த வேறு பக்கம். அந்த சைடு போகணும், ரோடு சைடு. கோழிகளும் அநியாயம் பண்ணுது, மாற்றுலாம் அநியாயம் பண்ணுது நம்ம வீட்டில். இதுதான் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜ் என்னென்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, இது வந்து ஓசி ஃப்ரிட்ஜு. அதாவது கொடுத்தாங்க, வேலைக்கு போன இடத்துல வேணுமான்னு கேட்டாங்க. சரி வாங்கி கொண்டுட்டு வந்துட்டாங்க. உண்மையாகவே சத்தியமாக சும்மா தான் கொடுத்தாங்க. ஆனால் வந்து ஒரு நாள் தான் ஓடிச்சு, அது ஓடவே இல்லை, ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி எதுக்கு உள்ளே போய் இடத்த மறைச்சிக்கிட்டு, நமக்கு சின்னது இடமா இருக்குது. சரி வெளியில் போட்டுருவந்தேன். வெளியில் போட்டுட்டு பாத்திரம் நிற்கிறோம்னா எல்லாத்தையும் அடிக்கிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா துணி, எல்லா துணியும் காயுது. இப்போ தான் துவைச்சி முடிச்சு எல்லாத்தையும் காய போட்டேன். அப்படின்னு சொன்னால் நம்பிடக்கூடாது. துணியை துவைச்சது பூரா என் வீட்டுக்காரரு பாவம். நான் மாசமாக இருக்கிறதுலேருந்தே அவர் தான் துவைச்சாங்க. இப்போ வரைக்கும் உதவி துவைச்சிட்ருக்காங்க பாவம். இது என்னென்னா, நம்ம வீட்டு சைடில் நாங்கள் ரீல்ஸ்லாம் போகிறதுங்க பார்த்துருக்கீங்க, தெரியும். 2 நெல்லிக்காய் மரம், அதாவது அரை நெல்லிக்காய் இல்லை, பெரிய நெல்லிக்காயிலேயே சின்னதாக இருக்கும். தண்ணி இல்லாதனாலேயே என்னன்னு தெரியல, கொஞ்சமாக தான் இருக்கும், கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். வாத்து, கோழி எல்லாமே நம்ம வீட்டுக்கு தான் வரும். ஆடு முதற்கொண்டு நினைக்கலாம். அரிசி 5 கிலோ அரிசி வைய அப்படியே சாப்பிட்டு போயிடுச்சு ஆடு. கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிடாம ஒரு அரை படிக்கு மட்டும் கிடந்துச்சு. ஆட்டுக்காரவர்கிட்ட சொன்னால் 5 கிலோ பை தானே, 350 ரூபா தானே, ஆடு 5-6 ஆடு போனால் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஏன் தப்பு தான், கதவை திறந்து வச்சுட்டேன். இதுதான் எங்கள் வீடு. ப்ளீஸ் எங்கள் வீடு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களோட ஆதரவை தாங்க. குப்பையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பாப்பா வச்சுட்டு சமாளிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் மட்டும்தான், அதனால தான் இப்படி இருக்குது. என்னால் முடிஞ்ச நேரத்தில் நான் க்ளீன் பண்ணுவேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.